அதிர்ச்சிகர தகவலை சொல்லியிருந்தீங்க. இப்போ சோனம் வாங்சுக்கோட கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த பட்சத்துல அவரும் இது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய ட்வீட்ல அவருடைய பதிவுல வேற என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு விரிவா பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த போராட்டம் நாடு முழுவதும் இப்ப சிஜேபி இவ்வளவு தீவிரமா போராடி இருந்தாலும் இதை பெரிய அளவுல கவனம் ஈர்க்க செய்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோனம் வாங்சு தான். 26 நாள் உண்ணாவிரத போராட்டம். 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் தனது உண்ணாவிரதத்தை முடிச்சாரு. அதுவும் மத்திய அரசுல இருந்து அமைச்சர்கள் நேரடியாக சென்று ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க, நாங்க இதெல்லாம் சரி பண்றோம் அப்படின்னு சொல்லி. அந்த அஷூரன்ஸ்க்கு அப்புறம் அவர் வாபஸ் வாங்கினாரு. இப்ப பிரதான கோரிக்கை நிறைவேற்றி இதை கொண்டாடும் விதமாக தான் அவர் ட்வீட் போட்டிருக்காரு. இது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி. அது மட்டுமல்ல, இளைஞர்களின் இளைஞர்கள் இந்த வெற்றியை பெற்றிருக்காங்க. இது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு வெற்றி. இதுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர்களையும் இந்த ட்வீட்ல சேர்த்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பா சிஜேபி கட்சியினர் இவ்வளவு அமைதியான முறையில போராட்டம் எடுத்திருந்தாங்களோ அதையெல்லாம் ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்வீட்டை பொறுத்த மட்டும் சோனம் வாங்சுக் அவர் உண்ணாவிரத போராட்டத்தை திரும்ப பெற்ற போது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்ததா சோனம் வாங்சுக் இப்ப தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை தொடர்ந்து அகிம்சை latest updates do subscribe our channel.